வணக்கம் நண்பர்களே. உங்கள் கண்களை ஒரு நிமிடம் மூடிக்கொள்ளுங்கள். இன்று உங்கள் நாள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். வேலைப்பளு, மன அழுத்தம், குழப்பம் என நீங்கள் எதை சுமந்து கொண்டிருந்தாலும் இந்த நிமிடம் அதையெல்லாம் அப்படியே கீழே இறக்கி வையுங்கள். இந்த உலகம் மிகப்பெரியது. அதில் நீங்கள் ஒரு அங்கம். நீங்கள் தனித்து விடப்படவில்லை. உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு பேரன்பு சூழ்ந்திருக்கிறது. அதுதான் இந்த பிரபஞ்சம். நம்மில் பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். கடவுள் எங்கே இருக்கிறார்? பிரபஞ்சம் என்பது என்ன? உண்மையில் அது உங்களுக்கு வெளியே எங்கோ இல்லை, உங்களுக்குள்ளேயேதான் இருக்கிறது. ஒரு செடி வளரத் தேவையான சூரிய ஒளி, காற்று, நீர் எப்படி இயற்கையிலேயே கிடைக்கிறதோ அதே போல நீங்கள் வாழ்வதற்கும் ஜெயிப்பதற்கும் தேவையான அத்தனையையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். இது வெறும் வார்த்தை அல்ல, இதுதான் வாழ்வின் உண்மை. நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதையை போன்றது. நீங்கள் என்னால் முடியாது, என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைக்கும் போது நீங்கள் அறியாமலேயே எதிர்மறையான அதிர்வுகளை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள். ஆனால் எனக்கு எல்லாம் நன்றாக நடக்கிறது, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவத் தயாராகிறது. நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சத்திற்கு இல்லை என்ற வார்த்தை தெரியாது. நீங்கள் எதை அதிகமாக யோசிக்கிறீர்களோ அதையே அது உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும். அதனால் இன்று முதல் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். பயத்தை விட நம்பிக்கையை அதிகம் பேசுங்கள். உங்களுக்கும் அந்த மகா சக்திக்கும் இடையே ஒரு மெல்லிய இழை எப்போதும் இணைந்திருக்கிறது. ஒரு குழந்தை தன் தாயின் கையை பிடித்துக்கொண்டு நடக்கும்போது எவ்வளவு தைரியமாக இருக்குமோ அதே தைரியம் உங்களுக்கும் வர வேண்டும். ஏனெனில் உங்களை படைத்த அந்த பேரறிவு உங்களை ஒருபோதும் கைவிடாது. வாழ்க்கையில் தடைகள் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று கேட்காதீர்கள். அந்த தடை உங்களை இன்னும் பலமான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான பிரபஞ்சத்தின் திட்டமாக இருக்கலாம். கடல் அலைகள் ஓய்வதே இல்லை, அதுபோலத்தான் பிரபஞ்சத்தின் அன்பும். நீங்கள் தோல்வியை தழுவும்போது அது உங்களுக்கு பாடத்தை கற்பிக்கிறது. நீங்கள் வெற்றி பெறும்போது அது உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறது. இப்போது உங்கள் மன அழுத்தம் பற்றி யோசிப்போம். எதற்காக இவ்வளவு கவலை? நாளை என்ன நடக்கும் என்ற பயமா, அல்லது கடந்த கால வழிகளா? நண்பர்களே, ஓடும் நதியை பாருங்கள். அது பாறைகளை தாண்டி மேடு பள்ளங்களை கடந்து கடலை சென்றடைகிறது. அது எங்கும் நின்று கவலைப்படுவதில்லை. நீங்களும் ஒரு நதியைப் போலத்தான். உங்கள் கவலைகள் அனைத்தும் மேகங்கள் போன்றவை. அவை வந்து போகும். ஆனால் நீங்கள் ஒரு பரந்த வானம். இன்று ஒரு முடிவெடுங்கள். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று முழுமையாக நம்புங்கள். பிரபஞ்சத்தின் மடியில் நீங்கள் தலை சாய்த்து இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் அந்த சக்தியிடம் ஒப்படைத்து விடுங்கள். அந்த பாரம் குறையும் போது உங்கள் மனம் எவ்வளவு லேசாகிறது என்பதை உணருங்கள். வெற்றி என்பது எங்கோ தூரத்தில் இருக்கும் இலக்கு அல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காட்டும் நேர்மறை எண்ணமே வெற்றிதான். காலையில் எழுந்ததும் இன்று எனக்கு ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லுங்கள். உங்களிடம் இருப்பவற்றுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வு இருக்கும் இடத்தில் கவலைக்கு இடம் இருக்காது. நீங்கள் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லச் சொல்ல அது உங்களுக்கு இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்து விட்டது போல உணருங்கள். அந்த உணர்வுதான் உங்கள் லட்சியத்தை உங்களிடம் இழுத்து வரும். நீங்கள் ஒரு வெற்றியாளர். நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். மீண்டும் ஒரு முறை ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்கள். இப்போது உங்கள் உடல் எவ்வளவு லேசாக இருப்பதை உணர்கிறீர்களா? பிரபஞ்சம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அதன் மொழியான அமைதியை நேசியுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.